எஸ் கைஸ், பை த வே நான் தான் உங்கள் சீரன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற வைப்பு போஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வைப்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். வைப்னா என்னென்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு சாங் கேட்டுகிட்டே இருப்போம். அந்த சாங் வந்து நமக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடியோ போயிட்டுருக்கோம். வீடியோவோட நடுவில் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. அப்படின்னா பேக்ரவுண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிரும். அந்த பேக்ரவுண்டுக்கு அப்புறம் நமக்கு தேவையான நமக்கு பிடிச்ச லிரிக்ஸ் வந்து அந்த வீடியோக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வைப்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவியூவில் வந்து ஆடியோ இருந்திருக்காது. ஏன்னா காப்பிரைட் இஷ்யூனால ப்ரிவியூவில் ஆடியோ இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எஸ் கைஸ், நம்ம வந்து அந்த வைப் போஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஆப்ஸ் ஒன்று வந்து Capcut, தென் இன்னொன்று Ufo VPN. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுமே உங்கள்கிட்ட இல்லைன்னா இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் ஃபஸ்ட்டு வந்து Ufo VPN தான் ஓப்பன் பண்ணணும். Capcut ஓப்பன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு Ufo VPN ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சர்வர் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து டிக்கு காட்டுது. இங்கே கீழே வந்து டிக் இருக்குல்ல, அங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து கனெக்ட் ஆகிரும். ஓகே, தென் இப்போ வந்து நீங்கள் Capcut ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இருக்குது. இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே, இந்த எண்டிங் கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இதில் இருந்தால் வீடியோ ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பிட்டை கிளிக் பண்ணிட்டு முன்னாடி இருக்கிறத கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. ஓகே இருக்கட்டும். எனக்கு வந்து இதுலேருந்து தான் வைப் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இது வரைக்கும் இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, தென் பேக் வந்துக்கிறேன். வந்ததுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அதே வீடியோ திரும்ப எடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணி ஓகே எஸ், இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டு இதை ஃப்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டில் இருக்கிறதும் டெலிட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஃப்ரீஸ்க்கு அப்புறம் இருக்கிறதையும் டெலிட் பண்ணியிருங்க. ஒரு இமேஜ் மாதிரி கிடச்சிருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுங்க. பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். இது எல்லாமே நீங்கள் VPN கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். இல்லைனா ரிமூவ் ஆகவே செய்யாது. நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை கிளிக் பண்ண வேணாம். கேன்வாஸை போய்க்கோங்க. கேன்வாஸ் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் போனதுக்கப்புறம் நம்ம கஸ்டமைஸ்டாக ஆட் இமேஜ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆடு கொடுத்து நான் ஆல்ரெடி மூணு வைபுக்கு மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது ஒன்று நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது மாதிரி பேக்ரவுண்ட் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு நேச்சர் வந்துக்கோங்க. எஸ், நேச்சர் வந்ததுக்கப்புறம் இங்கே ஏதோ இருந்துச்சு. எஸ், ஸ்டாரி அப்படின்னு இருக்குல்ல. எஸ், இது வந்து வந்துட்டுருக்கு. ஸ்டாரி கிளிக் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் ஆல் வீடியோஸ் கொடுத்திங்கன்னா மொத்தமாக வரும். அவர் வந்து முன்னாடி மட்டும் கொடுத்திங்கன்னா அதுக்கு மட்டும் வரும். ஸோ இது வந்து கரெக்டாக செட் ஆகலை. ஸோ இதை நான் வைக்கலை. இதேமாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. செரி பிளாசம்னா பூவாக விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ பெட்டல்ஸும் அதே மாதிரி தான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விழும். இது வந்து உங்கள் வைபுக்கு வந்து எது செட் ஆகுதோ, எந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ, இதில் போய்ட்டு செகண்ட்ஸ் தான் வச்சுருக்கோம். நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு 15 செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இப்படி ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ 19 செகண்ட்ஸ்க்கு வந்திருக்கு. இங்கே காட்டுதா? எஸ், 19 செகண்ட்ஸ்க்கு வந்திருக்கு. இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு மொத்தமாக ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எடுத்துக்கலாம். எஸ், 19 செகண்ட்ஸ்க்கு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ரான்சிஷன் வைக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன் போயிட்டு அனிமேஷன் இருக்கும். ஸோ அனிமேஷனில் நிறைய ஷேக்ஸ் இருக்கும். ஷேக் 2, எஸ் ஷேக் 3. இது அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஸ்லோவாக வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சின்னது பண்ண ஸ்பீடாக வரும். ஷேக் 1. இதில் வந்து எந்த ஷேக் நல்லாயிருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மாதிரி நிறையவே இருக்குது. வெர்டிக்கல், ஹரிசான்டல், ஸ்பின் லிஃப்ட் நிறைய இருக்குது. நீங்கள் VPN கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சுக்கிறேன். ஸோ டோட்டலாக ஒரு ஓவரில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும். இது எஃபெக்ட்ஸ் போய்ட்டு வீடியோ எஃபெக்ட்ஸ் போய்ட்டு
இந்த ப்ரிவியூவில் காமிச்சதில் என்ன ஆட் பண்ணியிருந்தேன்னா நேச்சரில் வந்து சாஃப்ட் ரோஸ் ஆட் பண்ணியிருந்தேன். இதே தான். இது வந்து இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எஸ் அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னுமே எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் இது கிளிக் பண்ணிங்கன்னா பாடி எஃபெக்ட்ஸ் போங்க. பாடி எஃபெக்ட்ஸில் வந்து நிறைய நியான் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ எலக்ட்ரிக் ஷாக் பேக்ரவுண்ட் வந்து எலக்ட்ரிக் ஷாக் வர மாதிரி இருக்கும். எஸ் நம்ம VPN கனெக்ட் பண்ணதுனால கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். எஸ் வந்து பாருங்கள், எஸ் ஈவில் டெம்ப்ளேட்டாக இதை கொடுத்தீங்கன்னா தலையில் 2 கொம்பு வரும். எஸ் இந்த மேலே வந்துருச்சா. இதை கொடுத்தீங்கன்னா ஏஞ்சல். எஸ் சரௌண்டிங்ஸ் நிறையவே இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். எஸ் ஹெட்வியர்லாம் நிறையவே இருக்குது. இந்த ஹெட்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எஸ் இது சூப்பராகவே செட் ஆகிருக்கு. உங்களுக்கு தேவை அப்படின்னா போட்டுக்கலாம். ஓகே கேஸ், இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இது வர வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தென் இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோட எண்டு கொண்டோம். ஸோ எண்டு கட் போட்டு கிளம்புறேன். பை.